இன்றைக்கு என்ன தலைப்புனா, புத்தியாய் நடந்தால் உங்கள் மேல் மற்றவர்கள் என்னெல்லாம் குற்றச்சாட்டை வைப்பார்கள். நீங்க புத்தியா நடந்தீங்க அப்படின்னா, நல்லா கவனிக்கிறீங்களா, நீங்க நல்ல புத்தியா நடக்கிறீங்க அப்படின்னா உங்க கூட இருக்கிற மற்றவர்கள் உங்கள் மேல் என்னென்ன குற்றச்சாட்டை வைப்பார்கள். அப்படின்னா என்னன்னா, ஒரு 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 விஷயத்தை வந்து செய்ய சொல்றாங்க மேனேஜ்மெண்ட், நீங்க அதை ரொம்ப ஞானமா பேசி கரெக்டா எல்லாத்தையும் பண்றோம்னு நினைச்சு பண்றீங்க. இதை பார்க்கிற மற்றவங்க என்னெல்லாம் உங்களை சொல்றாங்க. தாவீதுனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு நல்ல புத்திமான். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் புத்தியாய் செய்வான், புரிந்து கொண்டு சரியாக செய்யக்கூடிய ஒரு தேவனுடைய தாசன் தாவீது. சவுல் அனுப்புகிற எந்த இடத்துக்கும் போய் எல்லா காரியம் மற்ற எல்லாரையும் விட தாவீது வந்து இந்த காரியத்துல புத்தியாய் நடந்து கொள்வான். இப்படி புத்தியாய் நடந்து கொண்டதுனால தாவீதுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்தது. இவனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வந்தது. இவனை எல்லாரும் வித்தியாசமாய் பார்க்க ஆரம்பித்தார்கள். அதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். நான் புத்தியாய், நான் ஞானமாய் நான் நடந்தால் நான் எல்லா விதத்திலும் உண்மையா இருக்க விரும்புகிறேன், நான் உண்மையை பேச விரும்புகிறேன் அப்படி என்று சொல்லி நாம் உண்மையை பேச நீதியாய் நடக்க நம்ம விரும்பும் போது நம்ம மேலே தவறான குற்றச்சாட்டுகளை நம்ம கூட இருக்கிறவங்க வைப்பாங்க. தாவீது புத்தியாய் நடந்து கொண்டான். புத்தியாய் காரியத்தை என்ன பண்ணா, நடப்பித்தான். இவன் புத்தியாய் நடந்ததுனால என்ன பிரச்சனை? 1 சாமுவேல் 18:9 வாசிங்க. 1 சாமுவேல் 18. அந்நாள் முதற்கொண்டு, ஆமா, இவன் எப்ப புத்தியாய் நடக்க ஆரம்பித்தானோ, நல்லா கவனிங்க, இவன் எப்ப புத்தியாய் நடக்க ஆரம்பித்தானோ அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை எப்படி பார்க்க ஆரம்பிச்சான்? காய் மகாரமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் சொல்லுங்க. காய் மகாரமானா எப்படி? இது அதுக்கு என்ன விளக்கம் யாரும் தெரியுமா? காய் மகாரமாய் பார்க்க என்னன்னா, நல்லா பேசுவான், ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கும்? வாயில ஒண்ணு வாழ்த்திட்டு உள்ளத்துல என்ன பண்றது? அவங்கள குறித்து தவறா நினைச்சு வச்சிருக்குது. காய்மகாரமா பார்க்கறது, வேலைக்கு நல்லா பயன்படுத்திக்கிறது. யுத்தத்துக்கு போனா இவர் போக மாட்டாரு சவுல். யார் அனுப்புறது? நீ போடா, நீ நல்லா சண்டை போடுற, நீ பெலிஸ்தியன் கூட போய் சேர்ந்து சண்டை போடு. ஏன்னா செத்தா யார் சாவணும்? தாவீதான் சாவணும். நீ என்ன ராஜ அரண்மனையில உட்காந்துக்கிற அப்படின்னு. அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒன்று புரிஞ்சுக்கணும். அந்நாள் முதற்கொண்டு இவன் என்றைக்கு புத்தியாய் சில காரியத்தை செய்ய ஆரம்பித்தானோ அன்னைக்கு முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். நல்லா கவனிங்க. நீங்க நீதியாய் இந்த உலகத்தில் நீங்க உண்மையாய் கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள், நீங்க உண்மையா தான் பேசுவீங்க, அப்படிதானே? நீங்க வந்து நீதியா தான் நடப்பீங்க, உள்ளதுன்னு தான் சொல்லுவீங்க, தப்புன்னு தான் சொல்லுவீங்க. ஆனா உலகத்தில் இருக்கிறவனுக்கு இது வித்தியாசமாக தெரியும். அவன் பொய் சொல்லியே பழகிட்டான். நீங்க உண்மையை சொல்றீங்க பாத்தீங்களா, உங்களை ஒரு மாதிரி தான் பார்ப்பான். ரொம்ப ஓவரா பண்றா, இவ இப்பதான் வந்தா, இவ இந்த மாதிரி பண்றானே, அப்படியெல்லாம் உங்களை சொல்லுவார்கள், குற்றம் சாட்டுவார்கள். அதுக்காக நம்ம நீதியை விட முடியுமா? அதுக்காக நம்ம உண்மையை விட்டுற முடியுமா? இங்கே நடந்த விஷயமா தான். தாவீது புத்தியாய் நடந்தான், சவுல் எப்படி பார்த்தான்? அவனை காய் மகாரமாய் பார்த்தான். சவுல் இப்படி காய் மகாரமா பார்த்ததுனால சவுலுக்கு என்ன நடந்துச்சு? தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி என்ன பண்ணுச்சு? உள்ள வந்துருச்சு. நல்லா கவனிங்க. யாரைய மேலையாவது நாம் இப்படி அவங்க புத்தியாய் செய்யறாங்க, நல்லா செய்யறாங்கன்னு பார்த்து அவங்களை என்கரேஜ் பண்ணாம அவங்க முன்னாடி நல்லா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, நீ பண்ண நான் பண்றேன் பாரு அப்படின்னு வெளியில மனசுக்குள்ள ஒண்ணு பேசும்போது இங்க என்ன வருது? அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? பொல்லாத ஆவி. அப்படி யாராவது உங்களை பேசுறாங்க, அப்படி யாராவது உங்களுக்கு அப்படி செய்யறாங்கன்னா அது ஒரு பொல்லாத ஆவி. நீங்க செய்யறது அதுக்கு பிடிக்கல, அந்த ஆவி உங்களை என்ன பண்ணுது? வந்து டிஸ்கரேஜ் பண்ணி உங்களை மாதிரி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க விடாத மாதிரி தடை பண்ணுது. நல்லா கவனிங்க. ஒரு நாள் உங்களுக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கும், அது கொண்டாட வேண்டிய நாளா இருக்கும். ஆனா அன்னைக்குன்னு பாருங்க உங்களை அள வைக்கும். யாரோ உனக்கு பர்த்டேவா கூட இருக்கும், நீ நல்ல ட்ரெஸ் போட்டு நீ நல்லா நீட்டா கிளம்பி போகணும் போவ, அது என்ன சொல்லும்? இது என்ன ட்ரெஸ்ஸு, இது என்ன இப்படி போட்டிருக்க, இது நல்லாவே இல்லை, கலரு எங்க தச்ச? அது நமக்கு என்ன பண்ணும்? பேசாம இதுக்கு வீட்டில் போட்டு பேச நார்மலா வந்திருக்கலாமான்னு கொடுத்தணும். பண்ணாத, நீ சந்தோஷமா இரு. அல்லேலூயா. நீ சொல்லு, எனக்கு பிடிச்சிருக்க. சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க சத்தமா. என்னடா இது மாதிரி ஒரு மாதிரி ட்ரெஸ், இது என்ன சேலை சிஸ்டர், இது என்ன சாரி, எனக்கு பிடிச்சிருக்கு. அல்லேலூயா.
இந்த புரிதல் நமக்குள்ள வந்துச்சுன்னா நமக்குள்ள இருந்த சந்தோஷத்தை யாருமே என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியும். உடனே அவங்க சொல்றதை கேட்டு ஆளுது. உன் பர்த்டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவள்தான் பாருங்க. இவன் சவுல் இப்படி காய்மகரமா பார்க்கறான். மறுநாளில் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி வருது. இப்ப இந்த ஆவியை துரத்துறதுக்கு இவன் புத்தியா நடக்கிறான், இவன் உண்மையா பேசுறான், இவன் உண்மையா இருக்கிறான்னு அவன் மேல நீ எரிச்சல் பட்ட, காய்மகரமா பார்த்த. இப்போ உனக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. இப்போ இந்த பிசாசை துரத்துறதுக்கு எங்கெங்கயோ போறான். எங்கேயும் அந்த பேய் ஓடல. கடைசியில் யாரை வந்து கூப்பிடுறான் தெரியுமா? தாவீது, ஐயா சாமி நீ வாயா, ராஜா ரொம்ப பேய் பிடிச்ச ஆடுறாரியா. நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா அப்படி நீங்க புத்தியா உண்மையா பேசி உங்க மேல குற்றம் சாட்டியிருந்தா கடைசியில் அவங்கள ஆண்டவர் உங்ககிட்ட தான் கொண்டு வருவாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்ககிட்ட தான் கொண்டு வருவார். எதுக்கு கொண்டு வர்றாரு? இது மாதிரி ஆயிடுச்சுமா ஜெபம் பண்ணுமான்னு கொண்டு வருவார் கர்த்தர். அல்லேலூயா. அப்போ தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினாலே சுரமண்டலத்தை வாசி கொண்டிருந்தான். இப்போ வந்திருக்காரு, தாவீதை கூப்பிட்டாங்க. ஐயா வாங்க ஐயா, ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சு? பேய் பிடிச்சிருச்சு ஐயா ராஜாவுக்கு. ராஜாவுக்கு ஏன் பேய் பிடிக்குது? இவர் ஆவி சரியில்லை. ராஜாவுக்கு என்ன சரியில்லை சொல்லுங்க? என்ன சரியில்லை? ஆவி சரியில்லை, ஸ்பிரிட் சரி கிடையாது, நல்ல மனசு கிடையாது. அவன் நல்லது செஞ்சா பாராட்ட வேண்டியதானே? அவன் நல்லது செஞ்சா என்ன பண்ணோம்? பாராட்ட வேண்டியதானே? பாராட்ட மனசு கிடையாது. ஆனா அவனை காய்மகாரமா பார்த்து அவனை இப்படி பண்ணணும் அப்படி பண்ண நினைச்ச. இப்போ உனக்குள்ள பிசாசு வந்துட்டான். இப்போ இந்த பிசாசை துரத்துறதுக்கு அவனை எங்கேயும் ஆள்கள். இப்போ கிண்ணறத்தை தூக்கிட்டு வராரு, சுரமண்டலத்தை கொண்டு வந்து வாசிச்சா சும்மா ஆவி அப்படியே அனல் பறக்குது. இவருக்குள்ள இருக்கிற ஆவி அவனுக்குள்ள இருக்கிற ஆவிக்கு ஒத்து போல. அல்லேலூயா. நான் சொல்றேன், சில நேரங்களில் உலகத்துல உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியும் உலகத்துக்குள்ள இருக்கிற ஆவி சில நேரம் ஒத்து போவாது. அது நீங்க அதை கண்டுபிடிச்சு நீங்க சொல்லணும், எனக்குள்ள இருக்கிறவர் ஆவியானவர், அவனுக்குள்ள இருக்கிறவர் யாரு? சவுலுக்குள்ள போன ஆவி, அது ஒரு ஆவி. அந்த ஆவிக்கு நமக்கு சில நேரம் ஒத்து போவாதான். சில நேரம் இடக்கு முடக்காதான் பேசும், ஏளனமா பேசும், கிண்டலா பேசும், ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணும். நம்ம போகும்போது சிரிக்கும், நம்ம போகும்போது வித்தியாசமா நம்மளை பார்க்கும். நீங்க உங்களுடைய கடிவாளம் போட்ட குதிரையை போல உங்கள் லக்கை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அதுதான் நம்முடைய எனர்ஜி, அதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த்து. தாவீது வாசிக்க அவனுக்குள்ள இருந்த ஆவி விலகி போனது. ஆவி போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு மனுஷன் பேய் போயிடுச்சு. சவுல் என்ன பண்ணிருக்கணும்? அவனை கனப்படுத்தி, ஐயா ஜெபம் பண்ணி சுரமண்டலத்தெல்லாம் வாசிச்சு எனக்குள்ள இந்த பேயை என்ன பண்ணிட்டு விரட்டிட்டையா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. செய்யல. என்ன பண்ணா? 1 சாமுவேல் 18:11. 1 சாமுவேல். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோட சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று. நல்லா கவனிங்க, எதை எறிகிறான் அவன் மேல? ஏய், உனக்காக தான் சுரமண்டலத்தையே வாசிச்சு உனக்குள்ள இருந்த பேயெல்லாம் நான் விரட்டி விட்டுருக்கேன், நீ எனக்கு நேரையே எடுத்து ஈட்டி எறிகிற. நல்லா கவனிங்க, நீங்கள் யாருக்கு நன்மை செய்தீர்களோ அவர்களே உங்களுக்கு விரோதமாய் வருவார்கள். அது ஆச்சரியப்படாதீங்க. என்னடா நேற்று வரையும் தானடா அப்படியோ அக்கானா தம்பினா தங்கச்சினா என் ஃப்ரெண்டுனா திக்கு ஃப்ரெண்டுனா என் உயிரினும் மேலானா இதுன்னா அப்படிதான் சொல்லுவான். ஒரு நாள் ஈட்டியை எடுத்துருவான். சூரோட நான் அவனை குத்தி போடுவேன். சூரோட குத்தி போடுவேன். என்ன தப்பு பண்ணாரு? உனக்குள்ள இருந்த பேயை விரட்டினது தப்பா? சூரோட குத்தி போடுவேன் என்று தன் ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் வாசிங்க, ஆனாலும் தாவீது 2 தரம் தப்பிட்டான். நீங்க எத்தனை தப்பு அந்த மாதிரி எத்தனை முறை தப்பி இருக்கீங்க? நிறைய நேரம் தப்பி இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு தப்ப வச்சிருக்காருல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, நம்மளை தப்ப பண்ணுவாரு. 2 தரம் தப்பினான், 2 முறை ஈட்டி எறிஞ்சான். இப்போ என்னன்னா, உலக மனுஷன் ஈட்டி கிடையாது. ஈட்டி எதற்கு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்கிறது? நாவு பட்டைய குத்து போல வார்த்தைகளை பேசுகிறவர்கள் உண்டு. நீங்க நன்மை செய்தவர்கள் ஈட்டி எறிகிறாங்கன்னா ஏதோ வீட்டில் ஈட்டி செஞ்சு வச்சிருக்காங்க, தூக்கிறாங்க, வார்த்தையை கொட்டுவார்கள் உங்கள் மேல. அப்படி வார்த்தைகளை சொல்லும் போது நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 2 முறை தாவீதை தப்பி வைத்தது போல நம்மையும் தப்பு வைப்பார். அந்த வார்த்தை ஒன்று நமக்கு பலிக்காது. சில கிராமங்கள்ல எங்க ஊர்ல சண்டை போடும்போது இந்த ஐயா அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மண் அள்ளிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, மண் அள்ளி ஒரு சாமி பேரை சொல்லி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க.
ஒருவேளை அப்படி நம்மளை சொல்லாவிட்டால் வேற வித்தியாசமான வார்த்தைகளை சொல்லி நம்மளை ஒருவேளை கடினப்படுத்த, நீ பாரு என்ன நிலை ஆக போறன்னு சொல்லுவேன். நான் சொல்றேன், நான் கிறிஸ்துவுக்குள் ஆணி வேறாக இருக்கிறபடியால் நீ சொன்ன எந்த சாபமும் என் வாழ்க்கையில் பலிக்காது. அதான் உனக்கு விரோதமாய் புறப்படும் எந்த ஆயுதம் என்ன பண்ணாது, வாய்க்காது. சவுல் தாவீதை சுவரோட உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். 2 முறை தப்பிட்டான். இப்ப இந்த பிளான் தோல்வி. சவுலுக்கு இந்த பிளான் தோல்வி ஆயிடுச்சு. அடுத்த ஒரு பிளான், இன்னும் மனம் திரும்பல, ஆனா பேய் போயிருச்சு, மனம் திரும்பல. நிறைய பேருக்கு பேய் போயிருச்சு, நிறைய பேர் இன்னும் மனம் திரும்பல. அப்படிதான் இன்னைக்கு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பேய் போயிருச்சு, நோய் போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்த்தது என்னது? மனம் திரும்புதலை எதிர்பார்த்தார். இவனுக்குள்ள மனம் திரும்புதலே வரல. மனம் திரும்ப இல்ல. அடுத்து சவுலுடைய தவறான திட்டமிடுதல் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 18:17 சொல்லுகிறது, என் கையல்ல நீ நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தி என்றான். போதும். இங்க கவனிங்க. முதல் பிளான் என்னது? முதல் பிளான் தாவீதை இல்லாம ஆக்குறதுக்கு என்னது? ஈட்டியை வச்சு என்ன பண்ணிடணும்? குத்திரணும். முடியல. இப்ப 2வது பிளான் போடுறான். என்ன பிளானு? பெலிஸ்தியன் கையில அவனை என்ன பண்ண அனுப்பலாம். இப்ப நைஸா பேசுறான். நைஸா பேசி நல்லா கவனிச்சா கொஞ்சம் புரியும். கவனிங்க. நைஸா பேச என்ன பேசுறானா? தாவீதே, நீ பெலிஸ்தியன் கிட்ட போ, அவனை போய் ஜெயிச்சுட்டு வா, ஜெயிச்சுட்டு நீ வா, உன்னை நான் போர் சேவகனா ஆக்குறேன். அது மாத்திரம் இல்ல, என் மூத்த மகளை நான் உனக்கு என்ன பண்றேன்? கல்யாணம் பண்ணி தரேன். இது ஒரு பேதை. யாரு? தாவீது. சில நேரம் நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க, சொல்றதெல்லாம் நம்புறீங்க. இது ஒரு பேதை. இவன் என்ன சொல்றான்? முறை ஈட்டி எரிஞ்சானே நீ, அவனுக்கு போயிட்டு நீ சேவகனா போலாமா? கொஞ்சம் அலர்ட்டா இருக்க வேணாமா? இவன் என்ன சொல்றான்? தாவீது என்ன சொல்றான்னா, நீ எனக்கு நல்ல சேவகனா மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துன்னு சொன்னவன, கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தணும்னு ஆண்டவரையும் உள்ள இழுத்து விட்டான் சவுல். எனக்கு யுத்தம் பண்ண வராத, யாருடைய யுத்தத்தை நடத்து? கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தணும்னு நான் சொன்னேன். தாவீது ஒரு பேதை. இதுக்கு நல்லது கெட்டது இந்த இடத்துல அவர் யோசிச்சிருக்கணும். யோசிக்கல. என்ன பண்ணிட்டாரு? 18 வாசிங்க. அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ஆமா, அட போயா போ, அவன் ஏற்கனவே உன்னை ஈட்டி வச்சு குத்த தெரிஞ்சான். இப்ப என்ன சொல்றான்? நான் ராஜாவுக்கு மகன் ஆகிறதுக்கு எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேல்ல என் தகப்பன் வம்சம் குடும்பத்தையே இழுத்துட்டான். ஐயா, உங்க பொண்ணை கட்டுறதுக்கு நான் தகுதியா இல்லையா? டேய், அவன் ஏற்கனவே உன்னை ஈட்டி வச்சு குத்த பார்த்தான், தெரியுமா உனக்கு? காய் மகாரமா பார்த்தான். அவன் பொண்ணை கொடுக்குறான்னா சாதாரணமா கொடுக்கல, பொண்ணை வச்சு பழி வாங்க பார்க்கறாயா. நீ பேதையா இருக்க. ஆனா என்ன நடந்துச்சு? 1 சாமுவேல் 18:19 தாவீது கொடுக்கப்படும் காலம் வந்தபோது ஏமாத்திட்டானா? ஹலோ, ஏமாத்திட்டானா? தரேன்னு பொண்ணை கொடுக்குறேன்னா நீயும் போன பெலிஸ்தியனை போய் ஜெயிச்சுட்டு வந்த. கடைசியில் என்னாச்சு? பெண்ணை இன்னொருத்தனை கொடுத்துட்டான். உன்னை ஏமாத்துறான். மக்களே, உனக்கு புரியலாது. ஏமாத்துறவங்கிட்டே சவகாசம் வச்சிருக்க. உன்னதான் பலமுறை ஏமாத்திட்டானே, இன்னுமா அவனை நம்புற? என்ன பாச செய்யறது? வேற வழி இல்லை, நம்பிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க இன்னுமா அவனை நம்புற? ஏற்கனவே ஈட்டி எடுத்து குத்துனா, பெலிஸ்தியங்களை ஒப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு மகளை தரேன்னு சொன்னா உனக்கு ஒரே குசி ஆயிட்டு, நீ போய் மூத்த மகளை எப்படியா கட்டின்னு போன, அவளையும் கட்டி கொடுக்கல, அவனை வேற ஒருத்தனை கட்டி கொடுத்துட்டான். இப்போ அடுத்து என்ன பிளான் நடக்குதுன்னா, எப்படியாவது தாவீதை காலி பண்ணணும். அதுதான் சவுலுடைய திட்டம். ஏன்னா இவன் எல்லா காரியத்தையும் எப்படி செய்யறான்? ரொம்ப புத்தியா செய்யறான், ரொம்ப அறிவாளியா செய்யறான். எதுலையும் ஃபெயிலியர் கிடையாது, எல்லாத்தையும் கரெக்டா செய்யறான். இவனை விட்டா நம்ம ராஜ்யத்தையே உழ வச்சிருவான். இவனை எப்படியாவது காலி பண்ணணும். கொடுத்துட்டான். 1 சாமுவேல் 18:20 வாசிங்க. அடுத்து 2வது மக சவுலின் குமாரத்தி ஆகிய மீகால்
தாவீதை நேசித்தால் அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது, ஏங்க என் மக இன்னொருத்தர் லவ் பண்றான்னு சொல்லி ஒரு அப்பங்கிட்ட வந்து சொன்னா இவன் என்ன பண்றான்? எங்கேயாவது நடக்குமாயா இது? இப்படிப்பட்ட அப்பனை எங்கேயாவது பாப்போமா? வேலைக்காரங்க வந்து சொல்றாங்க, ஐயா ராஜா, உன் மக மீகால் தாவீத லவ் பண்றாயா? இவன் சோபா சேர்ல இருந்து எந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடான். சந்தோஷம். ஏன் என்ன சந்தோஷம்? மீகாலை வச்சு என்ன பண்ணிடலாம்? ஆளை காலி பண்ணிடலாம். மூத்தவளை வச்சு காலி பண்ண நினைச்சேன். மூத்தவன் நல்ல குணசாலி, அதனால அவ போனான்னா அவ செய்ய மாட்டா வேலையை, என்ன பண்ண மாட்டா. ஆனா மீகால் அப்படி கிடையாது. மீகால் பயங்கர வாயாடி. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? அவன் கர்த்தருக்காக ஆடும்போது என்ன சொன்னா? தாவீது கர்த்தருக்காக ஆடும்போது மீகால் என்ன சொன்னா? யோ நையா ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஆடிட்டு வர, கேட்டாலே கேட்கலையா? அது பின்னாடி சொல்றேன். இப்போ மீகாலை வச்சு பழி வாங்க நினைக்கிறான். ஒரு தகப்பன் என்ன பண்ணியிருக்கணும்? தன் மகள் இப்படி பண்றானா கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். ஏன் இங்க வா, என்ன வீட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க, என்ன பண்ற நீ, அதெல்லாம் தப்பு. உடனே இவன் என்ன பண்றான்? வேலைக்காரன்லாம் கூப்பிட்டு தாவீதுட்ட போய் இதை சொல்லுங்கன்னு சொல்றான். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது. வந்து நம்ம நடைமுறையில் நடக்கிற காரியங்கள் தான் இங்க இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குது? சவுலின் குமாரத்தியை மீகாலை தாவீதை நேசித்தா அவர் சவுலுக்கு அறிவிக்கப்பட சந்தோஷமா நினைத்தான். சவுலின் குமாரத்தையாக மீகால் தாவீதை அதிகமா நேசித்தார். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமா இருந்தது. சவுல் என்ன பண்றான்னா 21வது வசனத்துல, விழவும் இவன் என்ன பிளான் பண்றானா, அவளை வந்து கொடுத்தனா அவளுக்கு, ஏன்னா 2வது மகளை பத்தி சவுலுக்கு நல்லா தெரியும். இவ போனானா குடும்பத்தை என்ன பண்ணிடுவா, இல்லாம ஆக்கிருவா அப்படின்னு தெரியும். அதனால கன்னியா இருப்பாள். கன்னினா இந்த கன்னி கிடையாது, பிரச்சனையா இருப்பா. மூத்தவ அப்படி கிடையாது, மூத்தவன் நல்லவ. அதனால அவளை அனுப்பி அவளை கட்டி கொடுத்திருந்தா அவங்க ஒண்ணுமே சவுல் நினைச்சு நடந்து ஏறி இருக்க முடியாது. அதனாலதான் ஆளை மாத்தி விட்டான். வேணாம், இவ வந்து செட் ஆக மாட்டான் இந்த வேலைக்கெல்லாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி இது மாதிரி அவளை அனுப்புறதுக்கு ராஜாக்கிட்ட அனுப்பு. ரகசியமாய் பேசி வாசிங்க. ரகசியமாய் நீங்கள் தாவீதோடு வாசிங்க அந்த வசனத்தை 22 21 வாசிங்க. 21 வாசிங்க. சொல்லி எண்ணி தாவீதை நோக்கி என்றான். பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, எப்படி பேசணுமா? ஆளை வந்து கூட்டிட்டு போங்கப்பா, தனியா ஆளை கூட்டு போய் நல்லா வாங்கி கொடு, சாப்பிடட்டும். அவங்ககிட்ட ரகசியமா பேசு. பாருங்க, அவங்க பயன்படுத்துற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளா இருந்தா கூட விழுந்துருவோமா, அந்த மாதிரி பேசியிருக்கானுங்க. ரகசியமா பேசு. என்ன பேசு? இதோ எப்படி இருக்கிறார் ராஜா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? ஈட்டியை வச்சு எரிஞ்சாரு. மூத்தவளை கொடுக்குறேன்னு கொடுக்கல, இவ்வளவு பிரச்சனை பண்ணாரு. இப்ப என்ன புதுசா பாசம் பொங்கிட்டு வருது? ராஜா உண்மையில் பிரியமா இருக்கிறார். அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை சிநேகிக்கிறார்கள். இப்போதும் என்று பாடம் எடுத்து அனுப்புறான். இதெல்லாம் சவுல் கூப்பிட்டு என்னென்ன சொல்லி அனுப்புறான் பாருங்க. ராஜா மேல் பிரியமா இருக்கிறாரு, அவங்க வேலைக்காரங்கள் எல்லாம் உன்னை சிநேகிக்கிறார்கள். இப்போது ராஜாவுக்கு மருமகனானால் நலம் நல்லது அப்படின்னு சொல்லி அனுப்ப சொல்றாரு. இவங்களும் போறாங்க, வேலைக்காரங்க போறாங்க. 1 சாமுவேல் 18:23 சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை நேர பேசல, சாடையா பேசிட்டு போறான். இப்படி சொல்லப்பட்டிருக்கு, சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தையை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்படின்னா என்ன? சாடையாக பேசிட்டு போறது. உனக்கு என்னப்பா, நீ எல்லாம் வந்து சொத்துக்காரருக்கு மருமனாக போற, நாங்க அப்படியா?
நாங்கள் அன்னன்னைக்கு உழைச்சி கஷ்டப்பட்டு ஏதோ ஏழை பாலை ஏதோ ஒரு பொண்ணை கட்டி கஷ்டப்பட போகிறோம். உனக்கு என்ன மாமியார் வீட்டில் அவ்வளோ சொத்து இருக்குது, சொத்தை விற்றா உனக்கு எப்படி ஷேர் வரும், எங்களுக்கு அப்படியா? இப்படி சொல்லுகிற சாடமாடியா பேசுறது. இவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. யாருக்கு? தாவீதுக்கு. கல்யாணமே ஆகாத ஒருத்தன்கிட்ட போயிட்டு என்ன என்ன அப்படின்னு ஆரம்பிச்சானா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று சொல்ல வரான்னு அர்த்தம். அப்படி பேசுறான். என்ன சாடமாடியா பேசிட்டு போற போக்கில் அப்படியே பேசிட்டு போறான். நான் ராஜாவுக்கு இப்போ திரும்ப ஆரம்பிக்கிறான். யாரு? தாவீது. கதையவே திரும்ப ஆரம்பிக்கிறான். பேதங்க இது. இப்பயாவது புரிஞ்சுக்க வேணாமா? இப்பயும் என்ன சொல்றான் வாசிங்க. அப்பொழுது தாவீது, அடேங்க அப்பா, முன்னாடியே நீ அதைத்தான் சொன்ன, இப்பயே நீ அதைத்தான் சொல்ற, இப்பயாவது சுதாரிச்சுக்கிற வேணாமா? ஹலோ, நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். இது தாவீதுக்கு சவுலுக்கு நடந்த விஷயம் மாத்திரம் அல்ல, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு விஷயத்தை நீங்க சுதாரிக்க கூடாதா? என்ன என்ன அவங்க என்ன காரியத்துக்காக நம்மகிட்ட பழகுறாங்க, என்ன விஷயத்துக்காக நம்ம கூட பேசுறாங்க என்றது உங்களுக்கு ஒரு உணர்வு வேண்டாமா? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத சொந்தங்கள் அலைன்ஸ் கேட்குறாங்க, பொண்ணு கேட்குறாங்க. என்ன விஷயம்னா, இவ்வளோ நாள் பேசாத ஒரு நபர் இப்போ ஃபோன் பண்ணிட்டு மருமக இருந்தா கொடுங்க, மருமக இருந்தா கொடுங்க, மருமக இருந்தா கொடுங்கன்னு கேட்குறாங்க. சாடமாடியா பேசிட்டு போவான், வந்த சொந்த 2 வார்த்தையை போட்டு போவான். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு எங்கள் இடத்துல என்ன பண்ணணும்னா, அங்கே மேலே இடத்துல லெட்ரு வந்தால் தான் நான் என்ன பண்ணுவேன், மூவ் ஆவேன். சொல்லுங்கள், எங்கே லெட்ரு வரணும்? உத்தரவு பரலோகத்திலேருந்து. நான் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் வச்சிருப்பாரு. நீ சொல்கிற நான் சாடமாடியாக பேசுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. சாடமாடியாக சொல்லிட்டு போகிறான், டைரெக்டாக வந்து சொல்ல தாவீதுட்ட. இவன் என்ன சொல்றான்? நான் ராஜாவுக்கு மருமகன், லேசான காரியமா, நான் எளியவன், அர்ப்பணமாய் எண்ணப்பட்டவனாய் இருக்கிறேன் என்றான். அப்பொழுது சவுல் பழி வாங்க விருப்பமா இருக்கிற என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றார். இப்ப பாருங்க, 2வது மகளை கட்டித்தரேன், ஆனா நீ ஒண்ணு செய்யணும், பெலிஸ்தியங்கிட்ட போயிட்டு 100 பேர் அடிச்சிடணும். என்னன்னா, மகளை கட்டித்தாரேங்கிற ஆசையை இவனுக்கு உண்டாக்கிட்டு நீ போய் எதிரிகிட்ட போ. இவன் நினைப்பேனா, இவன் அங்க போனா பெலிஸ்தியனை தாவீது அடிச்சு கொன்றுவாங்க. இவனுக்கு என்ன ஆசைனா, மீகால கல்யாணம் பண்ணணும். விருப்பம் இல்லட்டா கூட விருப்பத்தை இவனுக்கு என்ன பண்ண, கொஞ்சம் வேலைக்காரங்களை சேர்ந்து என்ன பண்ணிட்டானுங்க, ஏற்படுத்தி விட்டானுங்க, குஷிப்படுத்தி விட்டாங்க. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சொல்லி இவன் வேலைக்காரன் சொல்றது இவன் கேட்டிருக்கிறான் பாருங்க. நம்ம ஆளு தாவீது கேட்டு உடனே நான் எம்மாத்திரம் என்னை தாழ்த்துகிறேன், ஆண்டவரே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், மீகாலை எப்படியாவது எனக்கு என்ன பண்ணுங்க, கட்டி வைத்து விடுங்கள். அதுக்கப்புறம் இருக்குதுடா, மீகாலை கட்டினதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை சந்திச்சாருன்னு சொல்றேன். போறான், யுத்தத்துக்கு போனவன ஜெயிச்சிடுறாரு. தாவீதை பெலிஸ்தியரின் கையில் விலப்பண்ணுவதே, அந்த வசனத்தை வாசிங்க, சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதை பெலிஸ்தியரின் கையில் விலப்பண்ணுவதே, பொண்ணு கட்டி கொடுக்கிறது மேட்டர் கிடையாது. மீகால இவனுக்கு முழு மனசோட கட்டி கொடுக்கணும் விருப்பம். மீகால வச்சு காய் நவுத்துறான். என்ன சொல்ற? தாவீதை பெலிஸ்தியரின் கையை விலப்பண்ணுவதே சவுலுடைய முழுக்க எண்ணம். இவன் பெலிஸ்தியன்கிட்ட போகணும், பெலிஸ்தியன் அடிக்கணும், இவன் சாகணும், இவன் செத்துட்டான்ற செய்தியை தான் நான் கேட்கணும். இவனுக்கு எனக்கு மருமகனாக ஆறுது இல்லை, கைமகாரமாய் பார்க்கறது தான். வார்த்தையில மருமகனேன்னு சொல்றது. அந்த பக்கம் போன உடனே அவன் வீட்டில் நான் சம்பந்தம் பண்ண, அவனுக்கு என்ன வீடு இருக்கா, வாசல் இருக்குதா? எதுக்குடா வாசல்? வீடு இருக்கா, வாசல் இருக்கா, வண்டி இருக்கா, அவனுக்கு சொந்த வீடு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா? அப்படிதான் இவன் பார்க்கறான். இன்னைக்கு அப்படிதான் பார்க்கறாங்க. இப்போ 27க்கு வாங்களேன், 1 சாமுவேல் 18:20. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து பொண்டு பெலிஸ்தியருக்கு பக்கத்தில் போய் அந்த எல்லாத்தையும் அடித்து அந்த ராஜாவுக்கு அந்த 100 பேருடைய நுனித்தோல் எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் செலுத்தி எல்லா பெலிஸ்தியரையும் அடித்து கொண்டு ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சு வின்னரா வந்து நிற்கிறாரு. தாவீது சவுல் பார்க்குறான், இவன் செத்துருவான்னு நினைச்சேன், ஆனா இவன் ஜெயிச்சுட்டு வந்து நிற்கிறானே, இப்போ ஒண்ணுமே சொல்ல முடியல. உடனே என்ன பண்றாரு? தன் மகள் என்ன பண்றாரு? ராஜாவுக்கு மனைவியாக கொடுத்தான். 30 வாசிங்க, 1 சாமுவேல் 18:30. பெலிஸ்தியருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம்
தாவீது சவுனுடைய ஊழியக்காரர் எல்லாரையும் பார்க்கிலும் அவன் அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இவ்வளவு காரியங்கள் அவனுக்கு நடந்தாலும் அவன் கடைசியில புத்திமான் என்று நிரூபித்து விட்டான். நீ எனக்கு விரோதமா என்ன வேணாலும் பிளான் பண்ணு, என்ன வேணாலும் திட்டமிடு, நான் பேதைதான், அப்படி கூட வச்சுக்க, நான் பேதைதான், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுதான். ஆனா எனக்காக ஒருத்தர் நியாயமா பேசுகிறவர், எனக்காக ஒருத்தர் நீதி செலுத்துவர் இருக்கிறார். இங்க சொல்லப்பட்டு முடியும் போது எப்படி முடிக்கிறாங்க? தாவீது எல்லாரையும் பார்க்கிலும் புத்தியாய் நடந்து கொண்டான், புத்தியாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. எதனால? மீகால கல்யாணம் பண்ணதுனால கிடையாது, பெலிஸ்தியரை ஜெயிச்சதுனால, எதிரியை ஜெயிச்சதுனால. அது போலதான் நமக்கு என்ன கணம்? பாவத்தை ஜெயித்ததுனால தான் நமக்கு கணம். பாவத்தை ஜெயித்ததுனால நம்ம பலத்தினால் அல்ல, தேவ பலத்தினால் பாவத்தை மேற்கொள்ள தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். இது கிறிஸ்து இயேசுவினால் உண்டானது. ஏதோ நான் பாவம் செய்யாம இருக்கேன் அப்படின்னா நான் பெரிய பரிசுத்தவான் கிடையாது. எனக்கு அவர் உதவி செய்கிறார், என் பலவீனங்களில் அவர் எனக்கு ஹெல்ப் பண்றார். நான் பாவம் செய்யாதபடி என்னை தடுத்து நிறுத்துகிறார். நான் பாவம் செய்யக்கூடிய சுபாவத்தோடு நான் படைக்கப்பட்டிருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால் பாவம் செய்யாதபடி பரிசுத்த ஆவியானவர் என்னை பாதுகாக்கிறார். அல்லேலூயா, என்னை பாதுகாக்கிறார். விவேகத்துடன் காரியத்தை நடத்தினான். நீதிமொழிகள் 16:20 சொல்லுகிறது, விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மையை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். தாவீது புத்தியா நடந்தனால என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சான் பாத்தீங்களா? நம்மளும் சில நேரங்களில் உண்மையை பேசுறதுனால, நீதியை பேசுறதுனால, புத்தியா நடக்கிறதுனால சில காரியங்கள் நம்ம எதிராக வரும்போது சில சொல்லுவாங்க, சரியான பேதையா இருக்கு, இதுக்கு வாய் பேச மாட்டுது, ஊமையா இருக்கு, ஊமங்கோட்டானா இருக்கு சொல்லுவாங்க நம்மளை பார்த்து. நான் ஊமையா இருக்கல, என் ஆண்டவர் என்ன சைலண்டா இருக்க சொல்லியிருக்காரு, அதனால அமைதியா இருக்கிறேன். எனக்கு பேச தெரியாதுன்னு கிடையாது, என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன், அதனால தான் அமைதியாக போகிறேன், அதனால தான் எல்லாத்தையும் சகித்துக் கொள்கிறேன். இப்படி சகிக்கும் போது எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? எல்லார பார்க்கலும் எனக்கு ரெட்டிப்பான கனத்தை ஆண்டவர் தருவார். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மையை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். இப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா? வின்னர் ஆயிட்டான். மீகால கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. கடைசி பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். மீகால திருமணம் பண்ணியாச்சு. இப்ப தாவீது ராஜாவா இருக்காரு. இப்ப உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு இவர் டான்ஸ் ஆடிட்டு வர்றார். 2 சாமுவேல் 6 உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வர்றார். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது 2 சாமுவேல் 6:16 2 சாமுவேல் 6:16 நானே வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகால் பலகனினா அந்த ஜன்னல் பால்கனில இருந்து அப்படி பார்க்கறது, மேல பார்த்தா தெரியும். வாசிங்க. பார்க்கிற தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்தில் குணம் வெளிப்படுதா? நல்லா கவனிங்க. மீகாலுடைய குணம் என்ன? தன்னுடைய கணவரை அவமதித்தார். கணவனை அவமதித்தார். அவதான் விரும்பினா. முதல்ல தன்னுடைய விருப்பத்தை சொன்னது யாரு? மீகால். இவன் போயிட்டு சொல்லல. இவன் எப்ப சொல்ல ஆரம்பிச்சான்? இந்த வேலைக்காரங்கெல்லாம் இவனை சொல்லி 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 பார்க்குறப்பெல்லாம் அந்த சொல்லி 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 ஆசையை உண்டாக்கிட்டானு. இவனுக்கு ஆசையே கிடையாது, ஆனா ஆசையை உண்டாக்கியாச்சு. விருப்பம் இல்லாத திருமணம். எந்த திருமணம்? தாவீதுக்கும் மீகாலுக்கும் நடந்த திருமணம் விருப்பம் இல்லாத ஒரு திருமணம். இப்ப இது என்ன ஆகுதுன்னா, அவன் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு தாவீது நகரத்துக்கு சிட்டிக்குள்ள வரும்போது இவன் என்ன பால்கனியில் நின்று பார்த்துட்டு அவளை என்ன பண்ண? தன் இருதயத்தில் அவமதித்தார். அவமதித்தல் மாற்றம் கிடையாது. 6:20 என்ன சொல்லுது பாத்தீங்களா? மீகாலின் கேள்வி. மீகால் ஒரு கேள்வி கேட்கிறா தாவீதை பார்த்து. என்னன்னா, தாவீது எங்க கொண்டு போய் லிங்க் பண்றா மீகால்? பெண்கள். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனை ஈஸியா அட்டாக் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிரபலமான ஒரு நபரை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுமே செய்ய வேணாம், அவர் மேல இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினா போதும், முடிஞ்சது கதை. நடந்துச்சோ நடக்கலையோ. இவன் என்ன சொல்லிட்டா மீகால்? இவனும் பெரிய ஆள் மாதிரி
அப்படியே இதெல்லாம் கழட்டிட்டு ஹீரோ மாதிரி அந்த இருக்கிற அந்த பெண்களுக்கு முன்னாலாம் டான்ஸ் ஆடுற? அங்கே என்ன போயிட்டு அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசுற? அங்கே என்ன வலிஞ்சு வலிஞ்சு விழுற? அவமதித்தான். ஆனா இவன் அப்படி கிடையாது. இவன் அவனுடைய கேரக்டர் அப்படி கிடையாது. இவன் சொல்லி 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 மாத்தி இவன் ஒரு பாவத்தையே செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஏங்க, அவன் நல்ல ஒரு ஆராதனை வீரன். முதல் மனைவி நீதானே, நீ சரியா இருந்தா ஏன் அவன் இன்னொரு மனைவியை தேடி போறான்? மீகால் நீ சரியில்லை, நீ வாயாடி அவனை அவமதிச்ச, அவனை கேவலப்படுத்தின, அவனை எல்லாம் பண்ண. கடைசியில் அவன் நீ வேணான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இவளுக்கு குழந்தையே கொடுக்காம இவன் மூஞ்சியே பார்க்காம போயிட்டான். முடிவு அப்படிதான் இருக்குது. பார்க்கவே இல்லை கடைசி வரையும். சவுலின் குமார்த்தே மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுவது இன்று தம்முடைய ஊழியக்காருடைய பெண்களின் முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போன இஸ்ரவேலின் ராஜா என்று கிண்டலா சொல்றா. தாவீது என்ன சொல்றான்? 2 சாமுவேல் 6:21. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, நல்லா கவனி, ஓ அப்பனை பார்க்கலாம் சொல்லிட்டானா? எந்த மூஞ்சி வச்சுட்டு இப்ப எங்க போவ? அவனை குடிச்சிட்டு ஆடினானா, இல்ல தெருக்கூத்துல போய் ஆடினானா? ஹலோ, எங்கனா போய் எதனா பண்ணிட்டு ஆடினானா? அவன் சொல்றான், என்ன சொல்றான் வாசிங்க. உங்க அப்பனை பார்க்கலாம் அவன் உங்க வீட்டு ஆட்கள் நடு நாண்டுகிட்டு சாவுற மாதிரி கேட்டான். உன் அப்பனை விட உன் வீட்டார்களை விட என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக பதில் எப்படி சொன்னான் பாத்தீங்களா? ஏய், உன் அப்பனை விட உன் அப்பன் வீட்டை விட என்ன ராஜாவாக்கின என் தேவனுக்கு முன்பாக நான் ஆடி பாடினேன். 2 சாமுவேல் 6:22 சொல்லுது, இதை பார்க்கிலும் நல்லா கவனிங்க. வார்த்தை எங்க விட்டா எங்க அடிச்சான் பாத்தீங்களா? நீதான் என் முதல் மனைவி மீகால், நீ சொன்ன வார்த்தை அவன் சொல்றான். நீ சொன்னல நான் தப்பு பண்ணாமே நான் தப்பு பண்ணேன்னு சொன்ன பத்தியா? தாவீது பச்சை பால்ல விழுந்துட்டான்னு சொல்றோம்ல. ஏன் விழுந்தான்? யுத்தத்துக்கு போல அதனால விழுந்துட்டான் அப்படி நம்ம சொல்றோம். இல்ல, மீகால் சரியில்லை அதனால விழுந்துட்டான். நீங்க சரியில்லைன்னா அப்படிதான். யாரா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், நம்ம கரெக்டா இல்லைன்னா எங்கன்னா போய் விழுந்துரும். சில நேரம் கனவுல கூட அப்படி வரும். ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, பாஸ்டர் என் வீட்டுக்காரர் இன்னொரு லேடியை கூப்பிட்டு வர மாதிரி கனவு பார்த்தேன் பாஸ்டர். அது தப்பே சிஸ்டர், அப்படி பார்க்க கூடாதே. என்ன பாஸ்டர் பண்ணலாம்? ஒன்றும் பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. அவர் கூட போய் உட்காந்து பேசுங்க, நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. தப்பு பண்றதுக்கு யார் காரணமா இருந்தார்கள் என்று இப்ப இந்த சத்தியம் புரிகிறதா? ஒருவேளை இதுவரை நீங்க கேள்விப்படாம இருக்கலாம். நம்ம இதுவரை எப்படி கேள்விப்பட்டிருக்கோம்? தாவீது விழுந்துட்டான், பாவம் அவ உயிரோட இருந்தா கேப்படியோ, நான் விழலடா என்ன பாருங்க. வாசி முடிச்சுட்டாதான் அந்த பினிஷிங் வரும். வாசிங்க. அதனால் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கே புரியும். அவ பக்கமே திரும்பி பார்க்கல. போடி, நீ உன் புத்தியும் நீ உங்க அப்பன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி நீ இருக்க. நீ எப்படி இருக்க அப்படிதான் உன் ஆவியும் இருக்கு. இனிமே நான் உன் பக்கம் வந்தா என்னன்னு கேளு. நீ சொன்ன பெண்கள், அந்த பெண்களை வேணா நான் திருமணம் பண்ணிக்கிறேன், ஒன்ன மட்டும் ஓப்பட மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன். கெட்டு போறதுக்கு வழி. ஆனா ஆண்டவர் அவனை மன்னிச்சிட்டாரு. அவரே சொல்றாரு, என் மகன் தாவீது இந்த ஒரு விஷயத்துல விழுந்தான், ஆனா அவன் நல்லவன். எது கர்த்தரே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் விழுந்ததே மீகாலால தான். புரிஞ்சுதான் நான் சொன்ன சத்தியம், நடைமுறை சத்தியம். இதுதான் ரீசன். நம்ம குடும்பமா இருக்கோம். ஏன் சிலர் தப்பு பண்ணிட்டு போறாங்க? ஏன் இப்படி போறாங்க? நல்ல விசுவாசிகள் உலகத்துல விடுங்க, விசுவாசிகள் ஏன் பண்றாங்கன்னா குடும்பத்தால் சரியில்லை, வந்த லைஃப் பார்ட்னர் சரியில்லை. அவரு நல்லா இருந்திருந்தானா ஏன் அவங்க தப்பி போறாங்க? இல்ல அந்த சகோதரி நல்லா இருந்தா இவர் ஏன் தப்பி போறாரு? போக வாய்ப்பு இல்லை. அவன் ஒரே வார்த்தை கடைசி சொல்லி முடிச்சிட்டான், அப்படியே நீ சொன்ன பெண்களுடைய மகிமையை விளங்க பண்ணுவேன், ஆனா உன் பக்கம் மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், தலை வச்சு கூட இனிமே
படுக்க மாட்டேன். அதனால சவுலின் குமார்த்தே மீகாலுக்கு தாவீது சாகர மட்டும் குழந்தை இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும், புத்தியா நடந்தா எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. ஜெயிச்சது மட்டும் கிடையாது, கர்த்தரே அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரு.